வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் வேகமாகவும், ரொம்ப ஈஸியாக குறைக்கக்கூடிய எளிய 2 பயிற்சிகள் பார்க்கலாம். உணவு எடுத்த பிறகு செய்றதா இருந்தா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ பதிவ பார்க்கலாம். நம்ம செய்யற பயிற்சி பார்த்தீங்கன்னா, நாற்காலியோட உதவியுடன் நம்ம செய்யலாம். இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்றோம். ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில ஒரு 25 எண்ணிக்கை சாதாரண ஒரு மூச்சு ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். கைகளை இது போல லாக் பண்றோம். ஒரு 25 எண்ணிக்கை 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1 2 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். வாயு தொல்லைக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளம் ரிலீஸ் ஆகும். ஜீரண சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இந்த பயிற்சியில நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். சர்க்கரை வியாதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். பெண்களுக்கும் யூட்ரஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு 3 சுற்றுகள் என்பது நம்ம செய்யலாம். இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். இப்போ இந்த நிலையிலிருந்து உங்களுடைய காலை மேல உயர்த்துறோம். உயர்த்திட்டு இது போல லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிட்டு ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். இதுலயும் ஒரு 25 எண்ணிக்கை. ஆரம்ப காலகட்டத்துல இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது இந்த இடத்துல வலி என்பது இருக்கக்கூடும். அதை நம்ம தொடர்ந்து ரெகுலரா செய்யும் பொழுது அந்த வலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.